ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஆர்எக்ஸ் தமிழ் சேனல். அதாவது இடிமா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீர் கட்டி. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு மோஸ்ட்லி வரும். இதை தடுக்கிற விதமாக என்ன ட்ரக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் இன்றைக்கி பார்த்தோன்னா, அதாவது டார்ஸ்மைட் 5mg 10mgன்னு சொல்லப்படுற ஒரு டயூரிட்டிக் ட்ரக். இது பார்த்தீங்கன்னா ஒரு செர்டன் கண்டிஷன்ஸ்னால நீர் போகாமல் தேங்கிடும். அதை ரெடியூஸ் பண்ணி யூரின் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதான் இதோட மோஸ்ட்லியான வேலை. மேலும் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கும் இது ஹெல்ப்பாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த ட்ரக்கை மார்னிங்கே எடுத்துக்கோங்க. சப்போஸ் பெட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நைட்டில் யூரினேட் பண்ணுறதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ், சால்ட்டை அளவாக எடுக்கிறது அண்ட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மெடிக்கேஷனோட ஒர்க்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். ப்ரெக்னென்ட் அண்டு பிரெஸ்ட் ஃபீடிங் உமன் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் இந்த ட்ரக் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் உள்ள பொட்டாசியம் லெவலை ரெடியூஸ் பண்ணும். அப்படின்றதுனால நம்ம நார்மலாக பனானா, கோகோனட் வாட்டர்லாம் எடுத்துக்கணும். இந்த இடிமா பார்த்தீங்கன்னா எது மாதிரியான கண்டிஷன்ஸில் உள்ள பேஷண்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர், ப்ரெக்னன்சி, பல்மோனரி ஹைப்பர் டென்ஷன், ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ், ஹைப்போதைராய்டிசம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பெரிகார்டிட்டிஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஹார்ட்டை சரௌண்ட் பண்ணியிருக்கிற டிஷ்யூ இன்ஃப்ளமேஷன் ஆயிரும், அதாவது வீங்கிரும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் போன்றவையெல்லாம் இடிமாக்கு ரீசன் தாங்க. இந்த இடிமாலேயே நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிபெரல் இடிமா. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ம், லெக்ஸ் அண்ட் ஃபீட் அஃபெக்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பல்மோனரி இடிமா. இதில் பார்த்தீங்கன்னா லங்ஸ் அஃபெக்ட் ஆகும். அப்படி அஃபெக்ட் ஆகிறதுனால பிரீத்திங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அட்லாஸ்ட் செரிப்ரல் இடிமா. இது பார்த்தீங்கன்னா பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். இந்த டார்ஸ்மைடோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜினஸ், தலை சுற்றல், மேலும் பிபி குறையும். அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேஷன், நீரிழிப்புலாம் ஏற்படும். மேலும் ஸ்டொமக் அப்செட் போன்றவையெல்லாம் ஏற்படலாங்க. அதாவது ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு சரியாக நீர் அவுட்புட் ஆகாமல் இடிமா ஏற்படும். அதை தடுக்கிற விதமாக என்ன ட்ரக் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் இன்னைக்கு பார்த்தோம். தேங்க்யூ.